நான் முடிச்சறேன். இதுல என்ன பிரச்சனைனா, அங்க போன யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லைன்னா, அவன் நேத்து வரைக்கும் முன்னேற்ற கழகங்களுக்கு வாக்கு போட்டுட்டு இருந்தப்போ அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. இன்னைக்கு தாவேகா மாநாட்டுக்கு போனா அங்க அரசியல் புரிதல் இல்ல. இது தர்க்கமா? இல்ல, நேத்து வரைக்கும் வாக்கு போடல. எங்க போனவன் எல்லாம் 18 வயசு பையனாங்க. என்ன நீங்க பேசுறீங்க? போனவன் எல்லாருமே 18, 19, 20, 21 வயசு முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க. முதல் முறை வாக்காளர்கள் எங்க நான் என்ன சொல்றேன், போனவன் எல்லாருமே முதல் முறை வாக்காளர்களா? அப்போ அந்த கூட்டத்துக்கு போன எல்லாருமே போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்? ஏதோ ஒரு கட்சி. அப்பெல்லாம் அரசியல் புரிதல் இருந்ததா? இன்னைக்கு தாவேகா மாநாட்டுக்கு போனா அரசியல் புரிதல் இல்லையா? சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். 50 வருஷம் இந்த மண்ணை யார் ஆளுதா? ஐயா பேராசிரியர் ஐயா பெருந்தகை அண்ணாவின் வழிவந்த இயக்கங்கள் தானே ஆளுது. ஐயா பெரியாரை கைப்பற்றி இருக்கிறவர்கள் தானே ஆளுகிறார்கள். அப்படி ஒரு பெரிய கூட்டம் அரசியல் மயப்படுத்தாமல் இருந்தால் 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட இருவரும் முன்னேற்ற கழகங்களின் தோல்வி இல்லையா? அது வேற யாருடைய தோல்வி? அரசியல் அங்க போறவனுக்கு அரசியல் இல்ல. இந்த பிரச்சனைகள் அவங்க மாநாட்டுல இருந்தா அதை நம்ம கேட்கலாம். இப்ப இந்த பிரச்சனை இந்த மாநாட்டுல தானே கேட்கிறோம். சார் இங்க பாருங்க, நீங்க நாற்கா ஒரு தொண்டன் கிளையில இருந்து குதிக்கிறான் சார் கார்ல, சரிங்களா? ஒரு தொண்டனை ரேம்ப்ல இருந்து தூக்கி போடுறாங்க சார். நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா 120 மாவட்ட செயலாளர்கள் அங்க நிக்கிறான். 2.5 லட்சம் செயலாளர்கள் அங்க நிர்வாகிகள் அந்த கட்சி நியமிச்சிருக்கு சார். ஜனநாயகம் பரவலாகணும் சார். ஒரு புதிய கட்சி உள்ள வருதுன்னு வைங்க, நீங்க உங்களுக்கு அரசியல் இல்ல, உங்களுக்கு கொள்கை இல்ல, உங்களுக்கு லட்சியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்க, திரும்ப இதுக்கு நம்ம மன்னராட்சி காலத்திலே இருந்துடலாமே. புதிதாக ஒரு கட்சி வருகிற பொழுது அதை வரவேற்பது தானே. இப்போ